ஆப்கி அதாலத்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் கிரிராஜ் சிங் மேல போடப்பட்ட வழக்கு என்னன்னா, இவரு முஸ்லிம்ஸ்க்கு எதிரானவர். கிரிராஜ் சார், ஜம்மு காஷ்மீர்ல தேர்தல் நடந்துச்சு. ஆனா பிஜேபிக்கு வேலியில சீட்டே கிடைக்கல, முஸ்லிம்ஸ் ஓட் பண்ணல. சோ இதுக்கான காரணமா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, கிரிராஜ் சிங் மாதிரி அரசியல்வாதி ஒவ்வொரு விஷயத்திலையும் முஸ்லீமையும் இந்துவையும் சண்டை போட வைக்கிறாரு. நீங்க இந்த கேள்வியை கேட்டுட்டீங்க, நான் இதுக்கான பதில சொல்றேன். காஷ்மீரோட அடையாளமா என்ன இருந்துச்சு? அங்க கல் வீசுறவங்க அதிகமா இருக்காங்க, இந்த டெரரிஸ்டோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும், காஷ்மீருக்கு போகிறதுக்கே பயந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மரியாதைக்குரிய மோடி சார் ஆர்டிகல் 370 எடுத்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு லால் சவுக்குக்கு பல பேர் இன்னைக்கு மோடி சாரோட காரணத்தினால தான் போயிட்டு இருக்காங்க. மோடி சாரோட கொள்கைகளால இன்னைக்கு காஷ்மீர்ல அமைதியான ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பல ஹோட்டல்கள் திறந்திருக்காங்க, நிறைய MOU இருக்கு, ஊரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நான் முழு நம்பிக்கையோட சொல்றேன், மோடி சார் கல்ல எறிறவங்கள தடுத்திருக்காரு, அமைதியை கொண்டு வந்திருக்காரு. காங்கிரஸ் ஒரு காலத்துல காஷ்மீரோட அடையாளத்தை அழிச்சிட்டாங்க, கல் வீசுறவங்கள நிறைய டெரரிஸ்ட என்கரேஜ் பண்ணி வச்சிருந்தாங்க, அப்துல்லா முஃப்டி இந்த மாதிரி ஆளுங்களை என்கரேஜ் பண்ணாங்க. அதை எல்லாத்தையும் மோடி அழிச்சிட்டாரு. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, அதாவது அங்க இருக்கிற பெய்லி மக்களும் முஸ்லீம்ஸும் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இனி யோசிக்க வேண்டியது அவங்க தான். ஒத்துக்கிறாங்க, வளர்ச்சி கிடைச்சிருக்கு, எங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு காசெல்லாம் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் டெவலப் ஆயிருக்கு, ரோடெல்லாம் வந்திருக்கு, நிறைய ஸ்கூல்ஸ் திறந்திருக்காங்க. இப்ப முன்ன மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் மூட மாட்டேங்கிறாங்க, கடைகள் திறக்கிறாங்க, வியாபாரங்கள் அதிகமாயிருக்கு. ஆனா அவங்க மோடிஜிக்கு ஓட்டு போட மாட்டாங்க, ஏன்னா இதை ஒரு ஹிந்து நாடா மாத்திடுவாருங்கிற பயம். இப்போ நாட்டு மக்கள் தான் பார்க்கணும். இப்போ நீங்களே சொல்றீங்க இந்த அளவுக்கு அவங்களுக்கு பலன்கள் கிடைக்குது, ஆனாலும் அவங்க மோடி சாருக்கு சப்போர்ட் பண்ணலனா அப்போ நாட்டோட அட்மாஸ்பியரை கெடுக்கிற வேலை யாரு பண்றாங்க? இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்கல்ல, ராகுல் காந்தி மாதிரி ஆளுங்க, மத்னி மாதிரி ஆளுங்க, இவங்க இந்த அட்மாஸ்பியரை கெடுக்கணுங்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க செய்யறாங்களா இல்ல நீங்க செய்றீங்களா? அதாவது 1947 எல்லா முஸ்லிம்ஸையும் நாம பாகிஸ்தானுக்கு அனுப்பி இருந்தா இன்னைக்கு நாடு நல்லா இருந்திருக்குங்கிறீங்க. நான் இத முழு உறுதியோட சொல்றேன். 1947 பிரிச்சாங்க, மதத்தை வச்சுதான் பிரிச்சாங்க. இது நடந்துச்சா இல்லையா நீங்களே சொல்லுங்க. நடந்துச்சு இல்ல? மதத்தோட அடிப்படையில நடக்கும்போது பண்டிட் நேரு ஒருவேளை எல்லா முஸ்லிம்ஸையும் அனுப்பிட்டு இருந்தா இந்த பக்ஹோட் பிறந்திருக்க மாட்டாங்க, ஓவைசி பிறந்திருக்க மாட்டாரு, புட்டான் பாலா பிறந்திருக்க மாட்டாரு. லக்னான்ல சாவுறாங்க, நஸ்ருல்லா சாகுறாரு, ஆனா டெல்லியில பிரச்சனை வருது. எதுக்குப்பா? ஏன்னு சொல்லுங்க. மும்பைல நீங்க போராட்டத்தை நடத்துறீங்க. நம்ம நாட்டோட கான்ஸ்டிடியூஷனை பத்தி பாருங்க, நாட்டுல நம்ம ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க, அதையும் பாருங்க. நீங்க நஸ்ருல்லாவோட சம்பந்தம் ஏற்படுத்திக்கிறீங்க, அது பஸ்ருல்லா கூட அது சம்பந்தம் ஏற்படுத்திக்கும் போது எங்களுக்கு தானே பிரச்சனை. இங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு மற்றவங்கள புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தா இதெல்லாம் பண்ணக்கூடாது, நடக்க விட மாட்டோம். உங்களோட பேச்சுக்கு பதிலா மௌலானா ஹர்ஷத் மதனி மாதிரியான ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க 20 கோடி முஸ்லிம்ஸ் இருக்காங்க, எங்களை யாராலையும் கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. ஒருவேளை அப்படி பேசினானா அவன் அறிவில்லாதவன். இந்த நாட்டில் இருக்கிற எந்த ஒரு முஸ்லிமா இருந்தாலும் சொல்லுங்க, 47 இருந்து இது வரைக்கும் இந்த நாட்டில் எந்த ஊர்லயாவது எந்த ஒரு ஹிந்துவாவது அவங்க கொண்டாட்டத்தில் ஒரு சின்ன கல்லாவது தூக்கி வீசினாங்களா? நாங்க எப்பவுமே கல்ல வீசினதில்ல. ஆனா அவங்களோட ஜனத்தொகை 5% வந்ததுக்கு அப்புறமா அண்ணன் தம்பி சித்தப்பான்னு சொல்றாங்க. 10% ஆச்சுன்னா கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பண்ணுவாங்க. 15% வந்துருச்சுன்னா லவ் ஜிஹாத் பண்ணுவாங்க. இது ராம் நவமியில பாத யாத்திரைக்கு போறோம், ஹனுமான் ஜெயந்திக்கு போறோம், சரஸ்வதி பூஜைக்கு போறோம், கோயில் சிலைகளை கொண்டு போறோம், அதனால எங்க தெருக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப எங்க மனசு கஷ்டமா இருக்குமா இல்லையா? 1947 இந்த நாட்டை விட்டு அவங்க எல்லாரும் போயிருந்தா இந்த தெரு எப்பவுமே ஹிந்து முஸ்லீம்க்கு ஒரு பெரிய பிரச்சனையா வந்திருக்காதில்ல? இதை நான் முழுமையா எதிர்க்கிறேன்.
கிரிராஜ் சார், இது எல்லாமே ஆரம்பிச்சது நரேந்திர மோடி சார் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் தான், அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் தான், இந்த பிரச்சனைகளை அப்புறம் தான் ஆரம்பிச்சது. இல்ல, இந்த விஷயத்த இங்க சொல்றேன், உங்க முன்னாடி சொல்றேன், இந்த ஆப்கே அதாலத்து முன்னாடி சொல்றேன். வரலாற்றோட பக்கங்களை திருப்பி பாத்தீங்கன்னா நரேந்திர மோடியையும் அமித்ஷாவையும் குற்றவாளிங்கன்னு சொல்றீங்களோ, 1924 சுவாமி சர்தானந்தனை கொன்னாங்க. ஏன்னா அவரு ஒரு மத குருவா இருந்தாரு. அவரு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்கும்போது அவரை கொன்னுட்டாங்க. நான் முழு கதையும் சொல்லிக்கிட்டே இருந்தா இது நீளமா போய்கிட்டே இருக்கும். ஜஸ்பால் விஷயத்துல கொலை பண்ணாங்க. எங்க சாமியையும் தெய்வங்களையும் எதிர்த்து ஒரு புஸ்தகத்தை எழுதுனாங்க. எங்களோட தேவிகளை என்னெல்லாம் சொல்லல, இன்டர்நெட்ல பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் என்ன எழுதியிருக்காருன்னா, இப்படியெல்லாம் பண்ணதுனால அவரோட தலைவரை எதிர்த்து நின்னாரு அப்படின்னு சொல்றாங்க. உங்க மேல கேஸ் போட்டாங்க. கேஸ்ல முஸ்லிம்ஸும் வாதாடினாங்க. அப்புறம் பிரச்சனை பெருசாயிடுச்சு. பெருசானதுக்கு அப்புறமா அவரை கொலை பண்ணிட்டாங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, நரேந்திர மோடி 1924 1920 பிறந்தாரா? ஒருவேளை அந்த காலகட்டத்துல பிறக்கலனா, அப்போ கஜ்பாய் ஹிந்தோட மைண்ட் செட் 1905 ஜின்னாவோட மைண்ட் செட் வளர்ந்துட்டு இருந்தது. ஏன்னா சில முஸ்லிம்ஸ் இங்கே தங்கிட்டாங்க. அதுவும் எதுக்காகனா, வருங்காலத்துல மறுபடியும் ஹிந்துஸ் கூட சண்டை போடணுங்கிறதுக்காகவே தான். இன்னைக்கு கேரளால போய் பாருங்க, கேரளாவில் என்ன நடந்துட்டு இருக்கு. முழு நாட்டுல பாருங்க, எங்க கான்ஸ்டிடியூஷன்ஸ்லயே பாருங்க, லவ் ஜிஹாத். இது ஒரு ஸ்கீமாவே இந்த கஜ்பாய் ஹிந்த் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது 1947 எல்லா முஸ்லிம்ஸையும் பாகிஸ்தானுக்கு அனுப்பியிருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை வராதுன்னு நான் ஏன் சொல்லக்கூடாது? கிரிராஜ் சார், வரலாற்றுல நடந்ததெல்லாம் இருக்கட்டும், ஆனா கடந்த 10 வருஷத்துல மாப் லிஞ்சிங் ரொம்பவே அதிகமாயிருக்கு. இது மூலமா முஸ்லிம்ஸ கொல்றாங்க. நிறைய பேர் இப்படி இறந்துட்டாங்க. இது உண்மையே கிடையாது. எங்க பிரதமர் நரேந்திர மோடிஜி என்னைக்கும் மாப் கில்லிங்க்கு சப்போர்ட் பண்ணதே கிடையாது. ஆனா இன்னொரு விஷயமும் உண்மைதான். எந்த காரணமும் இல்லாம நம்ம மத குருக்களை சாகடிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சாமியார்கள் மேல அவங்க மேல இருக்க மரியாதைனால பூக்களை தூவுறாங்க. சாமி மேல சாமியார்கள் மேல பூக்கள் தூவலனா நாங்க என்ன காபாவுக்கா போய் பூக்களை தூவ முடியும்? நீங்களே பதில் சொல்லுங்க. நம்ம நாடு இந்தியா சனாதன தர்மத்தோட தேசம். இதுக்கு பதிலா இந்தியாவுக்கு வேற ஏதாவது அடையாளம் இருக்கா? இங்க சனாதனிகள் மேல பூக்கள் தூவுறதுல யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா முஸ்லிம்ஸ் வீட்டு மேல புல்டோசர் ஏத்துனா பிரச்சனை தானே. அவங்க என்னென்னலாம் பண்றாங்களோ அவங்களுக்கு அதுதான் திரும்ப கிடைக்கும். நம்ம யோகிஜி ஏற்கனவே சொல்லிட்டாரு, இனி யாரையும் விடமாட்டோன்னு சொல்லிட்டாரு. இப்ப பாருங்க, எல்லாரும் ராம் ராம்னு இருக்காங்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க அவங்கள பயமுறுத்துறீங்களா? நான் பயமுறுத்தல. யோகிஜி நியாயத்தை தான் பண்ணிட்டு இருக்காரு. நரசிம்மானந்த்ஜியும் அவரு கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அமிச்சிருந்தாரு. அவர் ஒரு ஹிந்து அரசியல்வாதி, ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்ல இன்ஜினியர். அவங்க மனசுலயும் வலி இருந்துச்சு. எங்க கடவுள்களையும் அம்மன்களையும் தினமும் திட்டுறாங்க. எங்களை எதிர்த்து ஏதேதோ முழக்கங்களை விடுறீங்க. இது நாட்டுல ஒரு பெரிய பிரச்சனையாவே ஆக்கிட்டீங்க. இனிமே அப்படி நடக்கவே நடக்காது. ஆனா கிரிராஜ் சார், 20 கோடியை விட அதிகமான முஸ்லிம் சகோதர சகோதரிகள் இங்க இருக்காங்க. நாம அவங்கள இங்க இருந்து துரத்த முடியாது. அவங்க கூட தான் வாழ பழகிக்கணும். பாருங்க, அவங்க கூட எப்படி ஒன்னா இருப்பீங்க? நாம பயந்துதான் இருக்கணும். எனக்கு 20 கோடி இருக்காங்க, நாளைக்கு 30 கோடி ஆவாங்க. நாளைக்கு ஃபோர்ஸ் பண்ணி மஜித்துக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்த நாளே மாட்டுக்கறியை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் என் மதத்தை காப்பாத்திக்கணுமா காப்பாத்திக்க கூடாதா? நாங்க யாரோட மதத்திலையும் மூக்க நுழைக்கல. நான் ஒன்ன மட்டும் உறுதியா சொல்றேன், நான் என்னைக்கும் யாரையும் கல்லால கூட அடிச்சதில்ல. யாராவது ஒரு முஸ்லீம சொல்லுங்க. நாங்க உங்களை கல்லால அடிக்காதப்போ எங்க யாத்திரையில எதுக்கு கல்லால அடிக்கிறீங்க, அருவாளை வச்சு வெட்டுறீங்க, துப்பாக்கியால சுடுறீங்க? நீங்க இப்படிலாம் பண்ணும்போது நாங்க எங்க அடுத்த ஜெனரேஷனுக்காக யோசிக்க வேண்டாமா? நாம நம்மள காப்பாத்தியே தானே ஆகணும். நீங்களும் தூண்டி விடுற மாதிரி தான் பேசுறீங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒருவேளை உங்க பிணத்தை புதைக்க நிலம் இங்க வேணும்னு சொன்னா அந்த நிலத்துக்காக நீங்க வந்தே மாதரம் சொல்லி ஆகணும்னு சொல்றீங்க. நீங்க என்னன்னா, நான் எப்பவோ சொன்னது எல்லாத்தையும் சரி ஓகே. இந்த மாநிலத்தோட தலைவர் இருக்காரு, அவரோட பேரு ஓவைசி. நம்ம பார்லிமெண்ட்டுக்குள்ள எப்பெல்லாம் நேஷனல் ஆந்தம் போடும்போது அவர் அப்ப இருக்க மாட்டாரு. வந்தே மாத்திரங்கிற வார்த்தைய மரியாதை கொடுக்காத ஒருத்தர் அவருக்கு இந்த நாடு மரியாதை கொடுக்குமா?
நான் உங்க ஆப்கி அதாலத்துல தான் கேட்டுட்டு இருக்கேன். வந்தே மாத்திரத்துக்கு என்ன அர்த்தம்? பாரத் மாதாவுக்கு நம்ம வணக்கம் சொல்றோம். அது என்ன தப்பா? நாங்க சுடுகாடுல எங்க எங்க தாத்தா எரிஞ்சாரோ, எங்க எங்க அப்பா எரிஞ்சாரோ அங்கதான் நாங்களும் எரிய போறோம். இதுல இருந்து என்னத்தை கொண்டு போக போறோம்? ஆனா அவங்க கொண்டு போறாங்களே, 3 அடி 3 அடியில தோண்டி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு இடம் வேணும், எங்களுக்கெல்லாம் தேவையில்லை. ஓவைசி சார் என்ன சொல்றாருன்னா, நான் என் தம்பியை நிறுத்தி வச்சிருக்கேன், என் தம்பி ரொம்ப மோசமானவன், ஒருவேளை என் பதவியை என் தம்பி கிட்ட கொடுத்துட்டா உங்க எல்லாரையும் சரி பண்ணிடுவாங்கிறாரு. பகல் கனவு என்னைக்கும் பலிக்காது. நாட்டுல அவுரங்கசீபா எப்ப மாறணும்னு நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் மகாராணா பிரதாப்பம் மறுபடியும் பிறப்பாரு. அதனால இப்படி சொல்லி யாரையும் பயமுறுத்த முடியாது. இப்ப மக்கள் யாராவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். சனாதன தர்மத்தை நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க, அத பத்தி பேசுறீங்க. டிஎன்கேன்னு ஒரு பார்ட்டியும் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டெங்கு மலேரியா போன்ற நோயை முறியடிக்கணும்னு சொல்றாங்க. இதுக்கு நீங்க என்ன சார் ரியாக்ட் பண்றீங்க? நான் அப்பவே சொல்லியிருந்த ராகுல் காந்தி சார், ஒருவேளை அவர் உங்களோட கூட்டணியில இருந்தாருன்னா, அவங்க சனாதன தர்மத்தை திட்டுறாங்க அப்படின்னா உங்க அப்பா அவர் எல்லாரையும் திட்டிருக்காங்க. இதை நாங்க பார்த்துக்கிட்டு பொறுத்துட்டு இருக்க முடியாது. சனாதன தர்ம இளைஞர்கள் அவங்களை எப்படி காப்பாத்திக்கணும்னு தெரியும். சனாதனர்களாக நாங்க எப்பவுமே மற்றவங்க மேல தாக்குதல் பண்ண மாட்டோம். நாங்க இதன்படிதான் அமைதியா இருக்கோம். நாங்க ரொம்ப நாளா ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்லிட்டு இருக்கோம். இனிமே ஓம் புரட்சி 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 தான். உங்ககிட்ட என் கேள்வி என்னன்னா, முஸ்லிம்ஸ் நிறைய குழந்தைங்கள பெத்துக்கிறாங்க, உங்களால அவங்கள அஃபோர்டும் பண்ண முடியுது, இதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அவங்களோட கேள்வி என்னன்னா, நீங்க மறுபடியும் சொல்லிட்டு இருக்கீங்க, முஸ்லிம் குடும்ப மக்கள் நிறைய குழந்தைகளை பெத்துக்கிறாங்க. இவங்க என்ன கேட்க வராங்கன்னா, ஒருவேளை அவங்க அதிகமான குழந்தைகளை பெத்துக்கிறாங்கன்னா அதுக்கான செலவு அவங்க பாத்துக்கிறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறாங்க. இந்த உலகத்துல நமக்கு 4.5% தண்ணி இருக்கு, 1.5% தான் நிலம் இருக்கு. அதனால ஒவ்வொரு வருஷமும் நாங்க ஆஸ்திரேலியாவை உருவாக்கிட்டே இருந்தோம்னா, இப்படி இருக்கும்போது நாங்க நாட்டை பத்தி யோசிச்சுதானே ஆகணும். நாட்டுல மக்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கணும், இடம் கிடைக்கணும். சைனா, அமெரிக்கா, அப்புறம் நம்மளோட டென்சிட்டியை பாருங்க, யார்து அதிகம்னு பாருங்க. அதனாலதான் அப்ப இருந்து நாங்க சொல்லிட்டு இருக்கோம், உங்களோட சட்டங்கள் சரியில்லை. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, உங்களோட அல்லா தாலாவோட வரம்னு சொல்றீங்க. அல்லா தாலாவோட வரம் தான், எது வரணுமோ அது வரலான்னு சொல்றீங்க. அதுக்கப்புறமா கஜ்பாய் ஹிந்துன்னு சொல்றீங்க. எந்த விஷயத்துல எங்களுக்கு பயம்னா, எனக்கு முஸ்லிம்ஸ் மேல எந்த ஒரு பகையும் இல்ல. ஆனா ரொம்ப மோசமான முஸ்லிம்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க இந்தியாவோட சிஸ்டம நிலக்கொலைய வைக்கிறாங்க, சொசைட்டியோட சிஸ்டம கெடுக்கணும்னு பாக்குறாங்க. நான் உறுதியா சொல்றேன், எங்கெல்லாம் ஹிந்துஸ் 99% இருக்காங்களோ அங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் பாதுகாப்பா இருக்காங்க. எங்க 40% 50% இருக்காங்களோ நம்மளோட மகன்கள் மருமகள்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியல. வேணும்னா நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சார், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, முஸ்லிம்ஸ் மேல உங்களுக்கு பகையும் இல்ல, ஆனா முஸ்லிம்ஸ் மேல உங்களுக்கு அன்பும் இல்ல? இல்ல, எனக்கு நிறைய அன்பு இருக்கு. எனக்கு நவாப் ஹுசைன் ஒரு நல்ல நண்பர் இருக்காரு. அன்பு இருக்கிறவங்கள பத்தியே இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னா, பகை உள்ளவங்கள பத்தி நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்க? பகை இருக்கிறவங்க கிட்ட டிட் ஃபார் டாட் பண்ணுவேன். அவங்க என்ன பண்றாங்களோ அதை நான் திருப்பி கொடுத்துருவேன். இப்ப இன்னொரு கேள்வி அக்செப்ட் பண்ணிக்கலாம் சார். என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க கஜுவாய் இந்துவை பத்தி பேசுறீங்க. கஜுவாய் இந்துனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த கஜுவாய் ஹிந்த் என்னன்னா, 1947 ஜின்னா முஸ்லிம்ஸ கூட்டிட்டு போயிட்டாரு. இந்தியாவில் கஜுவாய் ஹிந்த். இந்தியாவை நாங்க முஸ்லிம் ராஜ்யமா மாத்துவோம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது ஜார்க்கண்ட்ல வெள்ளிக்கிழமைகள்ல ஸ்கூல்ஸ்க்கு லீவ் விட ஆரம்பிச்சிட்டாங்க. மீடியாவில் நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவோட ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஞாயிற்றுக்கிழமைகள் தான் லீவ் விடுறாங்க. இந்த கஜ்பாய் ஹிந்து சட்டத்தை கொண்டு வந்து, சரியா சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாம் சட்டத்தை நிலைநிறுத்தணும்னு பாக்குறாங்க. இதுதான் கஜ்பாய் ஹிந்த். அப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் நம்ம பசங்க பொண்ணுங்க கிட்ட எல்லாம் வாங்க மசூதிக்கு போங்கன்னு கட்டாயப்படுத்துவாங்க. உண்மையிலேயே இது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதை நான் பயம் இல்லாம வெளியே சொல்றேன். இப்ப அதுக்கான நேரம் வந்துருச்சு. நாட்டுல இருக்கிற எல்லா ஹிந்துஸும் சனாத்தனர்களா இருக்கிற எல்லாரும் ஜாதி மதம் எல்லாத்தையும் மறந்துட்டு நாம எல்லாரும் ஒன்னா ஆகலனா
எல்லாரும் பிரிஞ்சிடுவோம், நாட்டும் அழிஞ்சிரும். இது நான் சொல்ற ரொம்ப கசப்பான உண்மை. ஆனா சனாதன தர்மம் எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கணும்னு தான் சொல்லி கொடுக்குது. மோடிஜி அதைத்தான் சொல்றாரு. சப்கா சாத் சப்கா விகாஸ்னு சொல்றாரு. நான் ஒன்னு உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அஹிம்சா பரமோ தர்மான்னு ஒன்னு இருக்கு. அது நம்மளோடதுதான். அதுல என்ன இருக்குன்னா, அஹிம்சா ஒருவேளை தர்மத்தை காப்பாத்துறதுக்காக வயலன்ஸை கையில் எடுக்கணும்னா நம்ம அம்மனோட கைகள்ல பாத்தீங்கன்னா சங்கம் இருக்கு, திரிசூலமும் இருக்கு. ஒருவேளை கத்தியும் இருக்குன்னா ஆசீர்வாதம் பண்றதுக்கு கையும் இருக்கு. சோ நாங்க 2 விஷயத்துக்கும் தயாரா இருக்கோம். சஸ்த் அதோட அஸ்திரம் இருக்கு, சாஸ்த் 3மே இருக்கு. இதனாலதான் நாங்க நவராத்திரியில உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இந்த நவராத்திரி நாட்கள்ல உங்க மீடியாவும் சொல்லிச்சு, ஒரு நாள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அம்மனோட சூலத்துக்கு பூஜை பண்ணாரு. அதனால நீங்க அவரை ரொம்பவே கிண்டல் பண்ணீங்க. முதல்ல இருந்தே இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்தது. நாம ஆயுதங்களுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தோம், அப்புறம் சாஸ்திரங்களுக்கும் பூஜை பண்ணிட்டு இருந்தோம். இதுதான் நம்மளோட கலாச்சாரம். ஒருவேளை நாம மத்தவங்களுக்காக பூஜை பண்றதை நிப்பாட்டிட்டோம்னா மக்களும் அவங்கள பார்த்து பயப்படுறதை நிப்பாட்டிட்டாங்க. ஆனா நான் ஓவைசி சார் பேசுனதையும் கேட்டிருக்கேன், மௌலானா மெஹமூத் மதானி பேசுனதையும் கேட்டிருக்கேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த நாடு எந்த அளவுக்கு உங்களுதோ அந்த அளவுக்கு எங்களுக்கும் உரிமை இருக்கு. மோகன் பகவத்துக்கும் கிரிராஜ் சிங்குக்கும் எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு எங்களுக்கும் இதுல உரிமை இருக்கு. இல்லவே இல்ல. எங்களுக்கு இன்னைக்கு பாகிஸ்தான்ல இடம் கிடையாது. இந்துக்கள் எங்க போனாங்க? யாரும் கண்ணீர் சிந்தல, யாரும் பிரச்சனை பண்ணல, யாரும் ரோட்ல நின்னு போராட்டம் பண்ணல. இன்னைக்கு பங்களாதேஷ்ல நடக்கிறத பார்த்துட்டு இருக்கீங்க. இந்தியா பாகிஸ்தான் எதுக்காக பிரிச்சாங்க? ஜின்னா அங்க போகணும்னு நினைச்சாரு, போயிட்டாரு. இந்த நாடு இந்துக்களுக்காக உருவாக்கப்பட்டது. இப்போ அவரு உங்களுக்கு எந்த அளவுக்கு சொந்தமோ எங்களுக்கு அந்த அளவுக்கு தான் சொந்தம்ன்றாரு. முதல்ல இதைத்தான் அவர் புரிஞ்சுக்கணும். நான் ஒன்னும் இல்லைன்னா ஒன்னும் சொல்லல. ஆனா ஒருவேளை நீங்க இங்க இருக்கீங்கன்னா எல்லாரும் ஒன்னா இருக்கணும். நீங்க என்ன முறைச்சிட்டு இருந்தீங்கன்னா, என்னோட அது எங்க சாமி மேல கல்ல தூக்கி எறியறீங்க, எங்களுக்கும் அதிகாரம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரிலாம் நடக்க விட மாட்டோம். அப்படின்னா உங்க ஆட்சியில முஸ்லிம்ஸ் எல்லாம் பயந்துகிட்டு தான் இருந்தாகணுமா? பயந்து இல்ல, அண்ணன் தம்பி மாதிரி இருக்கணும்னு சொல்றேன். உண்மையான அன்போட இருக்கணும், சகோதரத்துவம். இந்த சமாஜ்வாதி ஆளுங்கெல்லாம் கங்கா ஜமுனாக்கெல்லாம் கலாச்சாரம் இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு புரிய மாட்டேங்குது. கங்கா தாய் என்னோட தாய், ஜமுனா தாய் என்னோட தாய். கலாச்சாரமோ எங்களோடது. கங்கா யமுனா எங்களோட கலாச்சாரமா இல்லனா வேற ஏதாவது உலகத்திலிருந்து கொண்டு வந்திருக்கீங்களா இந்த சன்ஸ்கிருத்திய? இந்த கங்கா ஜமுனா கலாச்சாரத்தை மத்தவங்க கத்துக்கணுமா இல்ல நான் கத்துக்கணுமா? நான் இததான் கேட்க வரேன். ஆனா நீங்க அவங்கள அவுரங்கசீபோட மகன், பாபரோட மகன்னு சொல்றீங்க. இந்தியால எத்தனை பேர் இருக்காங்களோ, எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும், முஸ்லிமா இருக்கட்டும் இல்ல ஹிந்துவா இருக்கட்டும், எல்லாரும் ஒரே ஆளுங்க தான். முகலியர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிருந்தாங்க. முகலாயர்களை நாங்க பூஜை பண்ண முடியாது. முகலாயர்களுக்கு நாங்க மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க 700 வருஷம் இங்க ஆண்டுட்டு இருந்தாங்க. அப்ப எனக்கு இதை பார்த்தா கஷ்டமா இருக்காதா? 800 வருஷமும் நீங்க தான் ஆட்சி பண்ணீங்க, இனி வரப்போற காலங்களும் நீங்க தான் ஆட்சி பண்ணுவீங்கன்னா? இந்தியாவோடது இந்த 800 வருஷமான வரலாறு கிடையாது. இந்தியாவோடது 5000 வருஷத்துக்கான வரலாறு. இந்தியாவோட சனாத்தனர்கள் தான் இந்த நாட்டை ஆண்டாங்க. நீங்க இப்படியெல்லாம் சொல்றீங்க. ஆனா முஸ்லிம்ஸ்களுக்கு மௌலிகளுக்கெல்லாம் பேச வாய்ப்பு கிடைக்குது. ஆனா எல்லா முஸ்லிம்ஸும் பிஜேபிக்கு அகைன்ஸ்டா தான் ஓட் பண்றாங்க. நாங்க அவங்களுக்கு ஆர்த்தி எடுத்தாலுமே அவங்க எங்களுக்கு ஓட் போட மாட்டாங்க எப்பவுமே. எனக்கு இப்ப நீங்க காஷ்மீரை பத்தி பேசுனீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மோடிஜி காஷ்மீரை வளர்க்கறதுல ஏதாவது குறை வச்சாரான்னு சொல்லுங்க. ஆனாலும் பிஜேபிக்கு எதுக்காக ஓட் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க. அதாவது நீங்க அவங்களோட மனசை ஜெயிக்கணும். மனசை எப்படி ஜெயிக்கணும்னு நீங்களே சொல்லுங்க. இதயத்தை கிழிச்சு ஹனுமான் மாதிரி காட்ட சொல்றீங்களா? நான் யாருக்கும் என்னோட கன்சர்னோட யாரையும் எப்பவுமே நான் திட்டல. ஆனாலும் எங்களுக்கு ஓட் கிடைக்கிறது இல்ல. அப்படின்னா நாங்க சொல்லிதானே ஆகணும். இப்ப ஜம்மு காஷ்மீர்ல ஃபரூக் அப்துல்லாவோட ஆட்சி அமைய போது அங்க உமர் அப்துல்லா சீஃப் மினிஸ்டரா போறாரு. அவர் மக்கள்கிட்ட வாக்கு கொடுத்திருக்காரு, நாங்க ஜெயிச்சா 370 கொண்டு வருவோம் அப்படின்னு. ராகுல் காந்தி அதோட ஃபரூக் அப்துல்லா
மலை மேல நின்னுக்கிட்டு கூச்சல் போட்டு சொன்னாலும் ஆர்டிக்கல் 370 திரும்ப வராது.